அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சாரதா தேவி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் இங்கே தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிஷ்ட பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். சாரதா தேவி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்பா அல்லது தாத்தாவுக்கு 2 தாரம் இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, பூரிக்கு தொட்டு மாறி இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, வாலிப வயசில் ஒரு மறக்க முடியாத காதல் உங்களுக்கு உண்டுங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் தடைகளை சந்திப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் உங்களுக்கு உண்டு. 9வது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். 11வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் அவசர புத்தி உண்டுங்க. 12வது பாயிண்ட்டு, படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும், அதான் யோகத்தை கொடுக்கும். 13வது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும். 14வது பாயிண்ட்டு, மைண்டு டிப்ரெஷன், மன சோர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். 15வது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, ட்ராவல் விரும்பியாக இருப்பீங்க. 16வது பாயிண்ட்டு, தன்னைத்தானே பெருமையாக நினைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 17வது பாயிண்ட்டு, தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க, ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. 18வது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க. 19வது பாயிண்ட்டு, டிசிப்ளின் எல்லாருக்கிட்டையும் டிசிப்ளினை எதிர்பார்ப்பீங்க. 20வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 21வது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 22வது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினச்சா ஒரு மனக்கவலை உண்டுங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 23வது பாயிண்ட், ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். 24வது பாயிண்ட், ஒன்று அப்பாவோட பகைகள் ஏற்படும், அல்லது இளம் வயதிலேயே அப்பாவை இழந்திருப்பீங்க. 25வது பாயிண்ட், பேராசை காரணமாக இல்லீகலான பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பேராசையிலான இந்த இல்லீகல் விஷயம் ஈடுபடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். 26வது பாயிண்ட், உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க, அதன் காரணமாக தலைவலி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. 27வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் தடைகள் இருக்குங்க. 28வது பாயிண்ட், இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க, இல்லைனா அவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 29வது பாயிண்ட், அம்மா மேலே அதிகமான கோபம் உண்டுங்க. அம்மாவோட வெறுப்புகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, எக்காரணத்தை கொண்டும் தாயோடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடாது. 30வது பாயிண்ட், வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 31வது பாயிண்ட், அம்மாவோட அனுசரணை இருக்காது. 32வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து 2 பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பர் பேர் ஒன்றாக இருக்கும். 33வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. 34வது பாயிண்ட்டு, ஆன்மீக கோவில்களில் உங்களுக்கு வந்து ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஸ்தலம் புனித யாத்திரை செல்வீங்க. 35வது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 36வது பாயிண்ட், வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 37வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டுங்க. 38வது பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டு. 39வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 40வது பாயிண்ட், ஒன்று அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும், அல்லது அவருக்கு ஃபைனான்ஷியல் பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்குங்க. 41வது பாயிண்ட், குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. 42வது பாயிண்ட், சுயநல எண்ணங்கள் உண்டு, இல்லைனா ஆதாயம் கருதி எதுவுமே ஈடுபடுவீங்க. 43வது பாயிண்ட், மூத்த சகோதரவங்க அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் உண்டு. 44வது பாயிண்ட், இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு. 45வது பாயிண்ட், உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் ப்ரமோஷனுக்காக போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 46வது பாயிண்ட், பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. 47வது பாயிண்ட், வீடு கட்ட தடை தாமதங்கள் ஏற்படுங்க. 48வது பாயிண்ட், கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு வெற்றியை தரும். 49வது பாயிண்ட், செய்வன பிரச்சனை இருக்குதுங்க, அது உங்கள் பேரே சொல்லுது. செய்வன அப்படிங்கிறதுக்கு வந்து சிம்டம் சொல்லி தான் நிரூபித்து காட்ட முடியும். கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி கால் அடிபடுறது, கால் வலி, கால் உளைச்சல்கள் இருக்குங்க. அதே மாதிரி நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், லேட்டாக தூங்குவீங்க, தூக்கத்தில் திருப்தி இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. கட்டாயம் இந்த செவனை நிவர்த்தி செய்யணுங்க. அவங்க நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த செவனைக்குண்டான நிவர்த்திக்கு வந்து உங்களுக்கு 3